இப்போ எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கேன்னா என் பையன் ஸ்கூல்லேருந்து கூட்டினார் தான் போகிறேன். ஸோ நான் வந்து 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், பாப்பாவுக்கு ஐப்ரோ பென்சில் இல்லை பீலர்லாம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்ட்டு. அவர் வாங்கிட்டு வர மாதிரி தெரியல. ஸோ அதனால் பாப்பா வந்து என்னோடய சிஸ்டர்கிட்ட விட்டுட்டு நான் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா போன மாதம் ஒரு 28ஆம் தேதி வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தேன். எனக்கு 5ஆம் தேதி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க அதாவது மார்ச் 5ஆம் தேதி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 8ஆம் தேதி ஃபோன் பண்ணி தைக்கட்டுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நான் எதுக்காக நான் ஒரு நாள் டைம் சொல்லிட்டு வந்தேன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டெய்லர்ஸ்லாம் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் என்றைக்கு தைக்க முடியுமோ அன்றைக்கி தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைன்னா என்னால் முடியாது, ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னா நாங்கள் ஒன்று ரெடிமேட் ப்ளவுஸ் ஆச்சு ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து கமிட்மெண்ட் வச்சுக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு நான் மறுநாள் கட்டிட்டு போகலாம் அப்படின்ற இதில் தானே நாங்கள் நம்பி இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லர்ஸ்லாம் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களால் என்றைக்கு கொடுக்க முடியுமோ உண்மையான டேட்டும் நாளையும் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுலாம் குறை கிடையாது, சொன்ன நாளில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.